பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைய நாளிலும் உங்களோடு கூட சங்கீதம் 95ஆம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை தியானிக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். உங்களோடு கூட சங்கீதம் 95ஆம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசித்து அதை நான் கற்றுக்கொண்டது உங்களோடு கூட ஷேர் பண்ண நான் ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 95ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம், வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. ஆமேன். திரும்ப நான் வாசிக்கிறேன், இன்னொரு தடவை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 95ஆம் அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம், 5, 6, 7. கர்த்தரே மகாதேவன், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம், வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். 4வது வசனம், பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக. இந்த வசனங்களை வாசிச்சோம்னு சொன்னா, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். வானம் அவருடையது, பூமி அவருடையது, சமுத்திரம் அவருடையது, பர்வதங்கள் அவருடையது, நாம் அவருடையவர்கள். அவர் நம்முடைய தேவன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம் எங்களுக்குன்னு சொன்னா, இந்த வானத்தை உண்டாக்கின தேவன், நம்மை உண்டாக்கினவர் தேவன், அவர் நம்முடைய தேவன். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம். இந்த கர்த்தரே மகாதேவன், தேவர்களுக்கும் மகாராஜானுமா இருக்கிறார். எங்களுடைய ஆண்டவர் தான் தேவன், அவர் மாத்திரமே தேவன். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அவர் தான் ராஜாதி ராஜா. வேறு தேவர்கள் இல்லை. நம்ம ஆண்டவர் மாத்திரம்தான் தேவனாக இருக்கிறார். காரணம், அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். வானத்தை உண்டாக்கி, பூமியை உண்டாக்கி, இந்த உலகத்தை உண்டாக்கி, நம்மளை உண்டாக்கினவர் அவர் தான். அப்போ பாருங்க, 6வது வசனம் சொல்லுது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும், வாருங்கள். அப்போ இப்படியாப்பட்ட ஆண்டவரை நாங்கள் எப்படி நம்ம தொழுது கொள்ளணும்னு சொன்னால், பணிந்து குனிந்து பயபக்தியோடு கூட நம்ம அவரை ஆராதிக்கணும். பயபக்தியோடு கூட அவருக்கு முன்பாக அவரை நாங்கள் பணிந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, எல்லா கனமும் மகிமையும் அவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்தணும். காரணம், அவர் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன், அவர் தான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அவர் ஒருவரே ராஜாதி ராஜா. அப்படி அது மற்றது பாருங்க, 7வது வசனம் சொல்லுது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம்னு சொன்னால், நம்முடைய மேய்ப்பன் யாருன்னா பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நானே நல்ல மேய்ப்பன். அப்போ நம்மளுடைய மேய்ப்பன் யாரு? ஆண்டவர், தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய கைக்குள்ளாக இருக்கிற ஒரு ஆடுகள். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீது ராஜா ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கும் பொழுதுக்குள்ள அந்த ஆடுகளை அடிக்க, அந்த ஆடுகளை சாப்பிட சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, இப்படியா பல பிரச்சனைகள் அந்த ஆடுகளுக்கு வந்திருக்கும். ஆனாலும் அவர் அந்த ஆடுகளை மேய்க்க போக்கில் வந்த பிரச்சனைகள் அந்த ஆடுகளை அவர் காப்பாற்றினார். அந்த சிங்கங்களோட சண்டை பிடிச்சிருப்பார், வந்த எத்தனையோ பிரச்சனைகளை அவர் மேற்கொண்டு இந்த ஆடுகளை காப்பாற்றிருப்பார். மனுஷனாக இருந்த தாவீது ராஜாவே அவ்வளவு தூரம் அவர் அந்த கஷ்டப்பட்டு ஆடுகளை மேய்ச்சார்னா, நம்முடைய பரம தகப்பன் ஆண்டவர், இந்த வானத்தின் பூமியை உண்டாக்கி நம்முடைய தேவன், அவர் எவ்வளவு கவனமாக நம்மளை நடத்துவாராக இருக்கும், எவ்வளவு கவனமாக நம்மளை மேய்ப்பாராக இருக்கும். அவர் நம்மளை மேய்க்க போக்கில் ஏதாவது பிசகு நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலமும் நடக்காது. சில நேரங்களில் உங்களுக்கு சில காரியங்கள், சோதனைகள் உங்களுக்கு வந்திருக்கும்.
ஆனால் ஒன்றுக்கும் யோசிக்கக்கூடாது. நீங்கள் ஒன்றே ஒன்று மாத்திரம் தான் யோசிக்கணும். என்னை உண்டாக்கினவர் கர்த்தர், இந்த வானத்தை உண்டாக்கினவர் கர்த்தர். எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டு தான் இருக்குது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு தான் இருக்குது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அந்த விசுவாசத்தை மட்டும் நம்ம வச்சுக்கொள்ளும். எல்லாத்தையும் உண்டாக்கினது நீங்கள் தான் ஆண்டவர். என்னை உண்டாக்கினது நீங்கள் தான் ஆண்டவர். என்னுடைய மேய்ச்சல், நான் உங்களை ஆடாக இருக்கிறேன் ஆண்டவர். உங்களோட கரத்தில் இருக்க ஆடாக இருக்கு. என்னுடைய மேய்ப்பன் நீங்கள் தான் ஆண்டவர். எனக்கு இந்த காரியங்களெல்லாம் இருக்குது, எனக்கு நீங்கள் இதை செஞ்சுத்தாங்கன்னு சொல்லி அப்பான்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. அவர் நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதில் அளிப்பார். அவர் நிச்சயமாக உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நாங்கள் ஒன்றே ஒன்று தான் பாருங்கள். 8வது வசனத்தில் ஒரே ஒரு வரியை மட்டும் நான் வாசிக்கிறேன். 95ஆம் அதிகாரம் 8வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில். அப்போ அவரே நம்மளோட மேய்ப்பராக இருக்கிறாரு, நம்ம அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம யாருடைய சத்தத்தை கேட்கணும்னா, நம்முடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். நம்ம அவருடைய சத்தத்தை, நம்முடைய தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். நம்ம உண்டாக்கினுடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். இந்த பூமியில் நம்ம வாடகை போக்கில், இந்த உலகத்தில் நிறைய சத்தங்கள் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். பிரச்சனைகள் வரும், அது கேட்கும். துர்ச்செய்திகள் நம்மளோட காதில் வரும், அது நமக்கு கேட்கும். நெகட்டிவான காரியங்கள் நம்ம காதில் வரும், அது நம்மளுக்கு கேட்கும். விசுவாசத்தை குறைச்சி போடுற காரியங்கள் வரும், அது நமக்கு கேட்கும். ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் செவி கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி. அவருடைய சத்தம் எங்கிருந்து நமக்கு வரும்னா, வேதத்திலிருந்து தான் வரும். அவருடைய வார்த்தை எங்க இருக்கு? வேதத்தில். அவருடைய வார்த்தை சொல்லுது, நான் நல்ல மேய்ப்பன், நீங்க என்னுடைய ஆடுகள், நான் தான் உங்களை உண்டாக்கினேன், இந்த வானத்தின் பூமியை நான் தான் உண்டாக்கியிருக்கிறேன்னு வசனம் சொல்லுது. அதை நம்ம விசுவாசிக்கணும். அதை நம்ம விசுவாசித்து ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண போக்கல, அவரை நீங்கள் கூப்பிட போக்கல, அவர் நிச்சயம் அவர் உங்களுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் அவர் உங்களை கைவிட மாட்டார். காரணம், நம்மளை மேய்க்கிறது நம்முடைய பரம தகப்பன். ஆமென். அதனால நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எந்த நேரத்திலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. செவிகளை வேறு எதுக்கும் சாய்ச்சிடாதீங்க. அவருடைய வசனத்துக்கு மாத்திரம் செவியை சாய்ங்க. அவரை மாத்திரம் நீங்கள் நம்புங்க. நிச்சயமாக அவர் உங்களை சமாதானத்தோடு கூட நடத்துகிற தேவனாக இருக்கார். ஆமென். God bless you.